இனிமே வருவா அந்த மாதிரி வண்டியில. பொண்ணு வேற அழுதுட்டே இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே சின்ன பஸ் எதுவும் வரலங்க. வந்து வர்றதுன்னா சும்மா சறுக்குன்னு மின்னல் மாதிரி வருவா. இங்கேருந்து கிளம்புறதுனா மட்டும் அப்படியே ஆமை மாதிரி தான் நான் வருவா. அந்த வேகம் போயிட்டு பேனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. தான் கீழே இருக்குல்ல, தான் குழாய்க்கு தெரியாது, சர்ப்ரைஸ். ஹாய்ங்க, எல்லாம் கிளம்பிட்டுருக்கோம். குழாய் இப்போ தான் ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்ருக்கேன். நேரத்தில் கிளம்பினாலும் கிளம்ப மாட்டேங்க. ஏன்னா என் மாமியாரை கொண்டு சேலம் பஸ் ஏற்றிட்டு வரணும். முன்ன மாதிரி சேலம் பஸ்லாம் அங்கே நிற்கிறதில்ல. புளியெல்லாம் விற்கிறதுக்கு முன்னாடி யாரும் கேட்கலங்க. நான் புளியெல்லாம் எல்லோரும் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன். ஒரு 30 கிலோ பக்கமாக ஊர்லேருந்து ஃபோன் அடிச்சு 20 கிலோ வேணுமா. என் ஃப்ரெண்டு 2 பேர் ஆளுக்கு 5-5 கிலோ வேணும் அப்படின்னாங்க. ஒருத்தர் 10 கிலோ வேணுமா. அவ்வளோ புளி இல்லைப்பா, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்படியே எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். அப்படி இந்த விளாக கண்டிப்பாக பண்ணலாம். வாங்க, வைக்கிற புளி எடுத்துகிட்டு போகிறேங்க. எங்கள் அம்மா அள்ளி போடுறாங்க. உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்னென்ன எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கியா? நான் போயிட்டு புளி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சிவனியோட ஹாஸ்டலில் பாருங்க. மா சிவனியா கண்ணே சிண்டு போட்டு விடலான்னு பார்த்தாங்க. இப்பெல்லாம் போடக்கூடாது. சிவா வேற நான் குளிக்கல, ரெடி ஆகலாங்கிறான். அவனுக்கு இங்கேருந்து வரத்துக்கு விருப்பம் இல்லை போல, அதனால கதை சொல்கிறேன். தண்ணியில் விளாட்றியா? பிச்சு போடுவோம் பிச்சு. அம்மா என்னை வழி அனுப்பிச்சு விட வந்திருக்காங்க எல்லாரையும். இப்போ தான் அங்கே போயிட்டு கிளம்புறமான்னு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே வாயம்மா சாப்பிடேன். இப்போ தான் சாப்பிட்டு வந்தியா? சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். குள்ளாய் காலையில் சாப்பாடுலாம் ஆகிட்டா. நேற்று வச்சு சிக்கன் குழம்பு கொஞ்சம் மீதி இருந்தது. சாப்பிட்டு போனோம்னா எப்படியும் போகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அங்கே போய் எதாவது ரெடி பண்ணிட்டுனா தண்ணி இல்லை, அது இல்லைம்பா. அதுக்கு இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். இல்லை என்னம்மா இதே விதமாக அசத்திருக்கியா காலையிலையா? நேற்று வச்சது கிளம்புனா அந்த வீட்டையே சேர்த்து கிளப்புவாங்க. அங்கேருந்து வர்றதுன்னா சும்மா சறுக்குன்னு மின்னல் மாதிரி வருவா. இங்கேருந்து கிளம்புறதுனா மட்டும் அப்படியே ஆமை மாதிரி தான் நான் வருவா. கிளம்பிட்டு இருக்கா. ஏன்னா வெயில் வேறு ஓவராக இருக்குது. அதனால தான் பார்க்குறேன், அர்ஜென்ட் ஆகுது. இல்லைன்னா சாயங்காலம் போனால் செட் ஆகாது. இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணுறான்னு தெரியல. கிளம்பிட்டு இருக்கா. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. பஸ் சேர்த்து விட்டாச்சு. இவருக்கு வந்து இந்த முன்னாடி சீட்டு வேணுமா. நான் முன்னாடி புளி மூட்டையை வச்சுக்கிட்டு எப்பரா போய் சேரதுன்னு நான் வச்சுருக்கேன். முன்னாடி உட்காரலன்னா அவன் ஒரு பக்கம் அழுட்டு நிற்கிறான். ஐயோ, பொண்ணு வேற அழுதுட்டே இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே சின்ன பஸ் எதுவும் வரலங்க. பஸ் வந்தால் தான் ஏற்றி விட்டு போகணும் அவங்கள. அம்மா வேற ஊருக்கு போகிறாங்களாம். குள்ளாய்க்கு மனசு ரொம்ப கவலையாக இருக்காட்டுங்க. 10-15 நாள் இருந்தோம், ஜாலியா இருந்தது, காத்தோட்டமா. அங்க போய் அடைச்சி வைக்க போறான் 2 பேத்தையும் ஜெயில. வேற வழி இல்லைல்ல, போய் தான் ஆகணும். அவ்வளோதாங்க, நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வந்து ஓரமாக இன்னும் தண்ணி வெயிலுங்க. ஒன்றும் முடியல, கொடூரமான வெயிலாக இருக்குது. பாருங்க, வெயிலுக்கு அந்த குரங்குங்க எல்லாம் ஃப்ளாட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்கு குடும்பத்தோட. போகலாமாம்மா? இனிமேல் வருவா அந்த மாதிரி வண்டியில். சரி வாங்க போகலாம். அந்த வேகம் போயிட்டு பேனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. தான் கீழே இருக்குல்ல, தான் குழாய்க்கு தெரியாது, சர்ப்ரைஸ். பாப்பாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறா சாப்பாட்டுக்கு. உருளைக்கிழங்கு இன்னைக்கு ஊட்டலான்ட்டு ரெடி பண்ணுற போய் பேரிச்ச மழை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் உருளைக்கிழங்கு தெரியும். ஏன்னா வாழைப்பழமா அது ஒரு செங்காயா இருக்குதுங்க. அதை போட்டு நானும் கிட்டத்தட்ட ஒரு 3-4-5 நாளாகவே வேக வச்சு பார்க்குறேன். அது ரொம்ப பழுக்காதனால தனியாக பழம் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு. அதனால சரி வாங்கிட்டு வந்தாரு, அதை ஓரம் கட்டி வச்சுட்டு இதையே செஞ்சு கொடுத்துடலாம். சிவா இன்னைக்கு தான் நல்லா தூங்குறான். அந்த ஃபேன், இந்த ஃபேன் தாங்க வாங்கிட்டு வந்தேன். இதே ஃபேனை நான் போய் 1 மாசமா கேட்டு வீடு திரும்பி வந்துட்டு இருந்தேங்க. இந்த ரேட்டு போட்டு வாங்கலாமா? கிட்டத்தட்ட 3,800 பக்கமாக வருது. சரி வாங்கிட்டு போடுவேன். ஏன்னா வெயில் நாள் இன்னும் 2 மாதம் அவசரப்பட முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் நிம்மதியாவது தூங்குவாங்க சிவாவும் பாப்பாவும். நாங்கள் தாங்கிடுவோம். எங்களுக்கு பெரிய இன்னும் தெரிஞ்சிக்கல. அப்படியே அங்காண்ட வச்சுட்டு நைட்டில் ஃபுல்லியாக தூங்கலாம். நைட்டில் சுத்தமாக தூங்க முடியல, சொல்லாங்கடி ஒரு பக்கம் அது இதுன்னு. சரி ஃபேன் ஒரு பிரச்சனை இருக்காதுல்ல. என்ன கரண்ட் இப்படி தான் இந்த மாற்றம் கொஞ்சம் ஹெவியாக போகும்னு நினைக்கிறேன். வந்தாச்சுங்க, எல்லோரும் சாப்பிட்டு கிஃப்ட்டு உட்காந்துருக்கும். என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 7up தான் சாப்பாடு. லெமன் சாதம் நேற்று வடித்த சாதம் பிரியாணி போட்டதுனால மீந்துருச்சு. அது அங்கேயே பார்த்தீங்கன்னா லெமன்லாம் புழிஞ்சு விட்டு மேடம் எடுத்துகிட்டு வந்தாங்களா, அது இருக்குது நைட்டுக்கு. அதுதான் சாப்பாடு. அப்புறம் வந்து எல்லாத்தையும் போட்டு இந்த ஃபேனு இதுன்னு வாங்கியாச்சு. 2 பேரும் ஏஞ்சி இப்போ தான் விளையாண்டுருக்காங்க. பாப்பா அங்கே இருந்துட்டு வந்து இங்கே ஃபேன் இல்லைன்னா சுத்தமாக செட் ஆகுதுங்க. இருக்கு ஒரு ஃபேனு, அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அது வேஸ்ட்டுங்க. அது எவ்வளோன்னா 1500 என்னமோ தான் வாங்குச்சு. என்ன இருந்தாலும் அந்த காசுக்கு ஏற்ற குவாலிட்டி தானே வரும். அது இல்லாமல் இது நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது இருந்தால் தான் தூங்கலாம் அந்த வெயில் நாளுக்கு. அது வரும் ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் கூட வச்சுட்டு போவேன் நான். தேவைப்படும். அம்மா ஜெயலலிதா 20 வருஷமா வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா அதே தான் ஓடுது. அப்ப நம்ம காசு போட்டு வாங்குறது எவ்வளவு நாள் உழைக்கும் அப்படிதான் நினைச்சிருக்கிறேன். இல்ல அதெல்லாம் பொருளை மாத்திரமா இருக்குங்க. அது மாதிரி வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள், டிவி ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு, ஃபேன் வாங்கியாச்சு.
அடுத்தது என்னன்னா போர் ரெஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு வீட்டை கட்டிட்டு அங்கே வேலையை விட்டு அங்கே போக வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நடக்கும். ஆனா முன்னைக்கு இப்ப எவ்வளவோ தேவலாங்க. நாங்க நினைச்சத பெரிய அளவுல சாதிக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா பண்ணிட்டே இருக்கும். சூழல் பண்ணணும். கடவுளே கடவுளே கடவுளே. மழை வரப்போகுதுங்க இப்ப. காலையில இப்ப கொஞ்சம் ஒர்க் ஹெவியா எல்லாம் எப்படி கிடக்கு பாத்தீங்களா? எத்தனை நாள் ஆச்சு போய்? 10 நாள் இருக்கும். எலி வேற இருக்கு. ஆமா, அதனால ரொம்ப அதையும் இதையும் கடிச்சிட்டுலாம் போட்டு வச்சிருக்கு. இனிமே இதை ஒவ்வொன்னா நீட் பண்றதுதான். இதுக்குதான் டைம் சரியா இருக்கும். ஒரு டீ குடிச்சாதான் கொஞ்சம் எனர்ஜி. டீ போட்டுட்டு இருக்கா? கீழே விட மாட்டேன். அவர் கீழே நின்று நான் கீழே வந்துட்டு இருக்காங்க. அணில் கடிச்சு வச்சிருப்பேச்சு. போன டைம் நிறைய இருந்தது, அது என்னமோ தெரில, அணில் கடிச்சு காலி பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்றையும் காணும். குள்ளாய்க்கு இந்த ஃப்ரிட்ஜை வாங்கி 5 மாதம் கழிச்சு கழுவலான்னு எண்ணம் வந்திருக்குங்க. இன்னைக்கு தான் மேடம் வந்து கைட்டிருக்கிறாங்க. ஏம்மா ஏன் இவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ஞானோதயம் வந்துருச்சு? எனக்கு டைமே கிடைக்கல. ஆமாம் ஆமாம், ஏன்னா இவங்க ஃப்ளைட் ஓடிட்டு இருக்கிறாங்க, அதனால டைம் கிடைக்க மாட்டேது. அது இன்னைக்கு அவுட்டர்லாம் க்ளீன் பண்ணுங்க. எல்லாத்தையும் கைட்டி நான் காலிலேருந்து கம்பல் பண்ணதுனால கைட்டிருக்கா. அன்னைக்கு பாட்டி வந்துட்டு போனாங்க, சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க பார்க்கலான்ட்டு வந்தாங்க. அது இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடித்தாங்க. அவர் இன்னும் ஆளை காணோம். ஒரு வழியாக ஃப்ரிட்ஜு கழுவி முடிச்சதுனால இப்போ அது ஒரு டூரு. ஒன்றும் இல்லை, மேலேயும் எம்டி. நான் இப்போ எல்லாத்தையும் அக்கா கட்டி நீட்டாக க்ளீன் பண்ணேன். அதே கட்டிட்டு போட தெரியல, மெண்டல் மாதிரி ஆயிடுச்சு நேரத்துக்கு. ஏன்னா அந்த முருங்கைக்காய் வச்சிருக்காங்க குழம்பு வைக்கலாம்னு சொல்லி. நல்லா இருக்கு. 2 காய் வந்து ஒரு 350-400 கிராம் நிற்கிது. 4 காய் 1 கிலோ வருது. ஊருக்கு போயிட்டோங்க, அதனால கொஞ்சம் முத்தி போயிடுச்சு. முத்தலாம் இல்லை, அது சைஸ் நல்லா பெருத்து வருது. நல்லா மொத்தம் நான் பிச்சிருவோம். அடிக்கடி இருக்கணும், இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலு உருளைக்கிழங்கு ப்ளஸ் முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்காங்க. கிச்சன்லாம் ரொம்ப கலீஜாக இருக்கும், அதனால காட்டில் அப்படின்னா அந்த செவ்வளோ அசிங்கமாக இருக்கும். போன டைமே வந்து ஸ்டிக்கர்லாம் ஒண்ணு எடுக்கலங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சிவாவுக்கு வந்து இன்னும் ஒரு 5 நாள்ல பர்த்டே வருதா, அதனால எதுவும் செய்யலங்க. அப்ப செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கோம். சிவாவுக்கு அதிகமா பிறந்த நாள் எதுவும் பெருசா கொண்டாடுனது இல்லை. இந்த வாட்டி சும்மா அப்படியே கேக் வெட்டி சிம்பிளா. எப்பவுமே நம்ம கொண்டாடுனது இல்லை. இந்த டைம் பெருசானா நாங்க கேக்கே அதிகமா வெட்டினது இல்லைங்க. ஏன்னா மோஸ்ட்லி எதுவும் வாங்க மாட்டோம், ட்ரெஸ் மட்டும் தான். இந்த வாட்டி கொஞ்சம் பண்ணலாமே, பிரியாணிக்கு எல்லாம் போட்டு நம்ம பக்கத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு 5-6 வீட்டை கூப்பிட்டு செய்யலான்னு இருக்கேன். அன்னைக்கு என் கையில காசு இருந்தா எல்லாம் செய்யலாம். இல்லைன்னா ஆர்வம் விடாம கேக்கை வெட்டி ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். அவ வேற என் பொண்ணு வேற போய் அந்த இதுகிட்ட தாவங்கட்ட வச்சுக்கிறாங்க. அது வேற பயமா இருக்கு. அதாங்க, அதான் இந்த செலிப்ரேட்லாம் ஏதாவது பண்ணிட்டு இந்த வாட்டி அப்படியே நார்மலாக விளாக் போடலாங்க. அங்கே இருந்தால் இங்கே போகணும்னு தோணுது, இங்கே வந்தால் அங்கே போகணும்னு தோணுது. ஆக மொத்தம் மைண்டே வந்து ஒரு நிலையே இல்லாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. என்னெல்லாம் பண்ணுறதுன்னு தெரிலங்க. அதே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க இப்போ ரீசெண்டாக. அந்த வீடியோ கிட்ட பார்த்தீங்கன்னா, கருணை அடிப்படையில் நீ வீடியோ போட்டால் நீலாம் ப்ரமோஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே சல்லித்தனமான மனுஷங்க நிறையா இருக்காங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் எப்படி இருக்கானா அவனை அதே நிலைமையில தான் வச்சுருக்கணும். அவன் நல்லா இருந்துட்டானா இவங்களுக்கு தக்கன்னு வயிறு எறியும். நம்ம நாசமாக போனாலும் பரவாயில்ல, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இந்த உலகமே போயிட்டு இருக்குது. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. எனக்கே அந்த கமெண்ட் படிச்ச உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் கவலைலாம் பண்ணலங்க. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், கீழே இருந்தவங்க கீழே தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா அது வந்து இப்ப கொஞ்ச நாள் அது பொறாமை. அதாவது ஆக்சுவலா பொறாமப்படுறவங்க நிறைய இருக்காங்க உலகத்துல. ஒருத்தவங்க வளர்ச்சியை பார்த்து உடனே பொறாமப்படுறாங்க. இதுக்கே நம்மள இன்னும் வளரவே இல்லை, நம்மளை பார்த்தே பொறாமப்படுறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுலயே புரிஞ்சுக்க வேண்டியது. எதை பார்த்து அதை சொன்னாங்கன்னா, இப்ப வந்து நான் மீஷோல இருந்து வீடியோ 2 ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணங்க. அது எப்படின்னா ஒன்றும் பெருசா நமக்கு அதில் காசுலாம் கிடைக்கும்னு வச்சுங்களேன். ட்ரை பண்றோம் அவ்வளவுதான். அந்த கிம்மண்டு கீழே போயிட்டு செக். அதனால அது சொன்னாங்க. ப்ராடக்ட் நமக்கு சொந்தமானதும் கிடையாது. நம்ம அத்தனை பொருளையும் வச்சுக்க போறது கிடையாது. அந்த பொருள் நல்லா இருந்தது, குவாலிட்டி வைஸ் தரமா இருந்துச்சுன்னா அதை வந்து ரிவீல் பண்ணி சொன்னா வேணுங்கிற பொருளை நம்ம காசு கொடுத்து வச்சுக்கிட்டோம். நான் மேக்ஸிமம் எந்த அதாவது இல்ல இந்த வீடியோ மீஷோ கிரியேட்டர் கிளப், அமேசான் அப்ளிகேட், பிளிப்கார்ட்ல அப்ளிகேட் இருக்கு, நாப்தால இருக்கு, ஷாப்சில இருக்கு, மிந்த்ரால இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. இப்போ என்ன மாதிரி யூடியூபருக்கு இதில் கொடுக்குறாங்க. எப்படின்னா நான் ஷாப்பிங் டேக் பண்ணி விடலாம். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் பண்ணுறதில்ல, அதிகமாக பண்ண மாட்டேன். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்ன நினச்சேன்னா, ஒரு 1000 பேர் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ போடுறேன். இங்கே நல்லது தெரிஞ்சு எவனுக்குமே விருப்பமே கிடையாது. இந்த குட்டைப்பாடை போட்டு ஆடுறது, லைட்டாக திரும்புறத பார்த்தா அவ்வளோ ஃபாலோ பண்ணி வச்சிருக்கானு, அவ்வளோ கமெண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்ம எதாவது பண்ணால் நம்மளை வந்து திட்டுறானுங்க.
இல்லைங்க அந்த வீடியோ நான் ரெடி பண்ணி என்னோட சேனலில் போடுறேன், தேவைப்படுதுன்னா நீங்கள் பாருங்கள். நான் சேனல் வச்சுருக்கேன், நான் தான் சொன்னேன். அதெல்லாம் ஒரு பழைய சேனலுங்க. அந்த சேனலில் வீடியோ மனசே இல்லாமல் அந்த சேனல் அப்படின்னு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாம். பாய்ங்க. பாய் காட்டுமா. பாய்ங்க.